Hi friends, welcome to Santhoshinfo YouTube channel. இந்த வீடியோ நம்ம எதை பார்க்க போறோம்னா, இப்போ நீங்க வீடியோல பாக்கீங்க LED. இந்த மாதிரி வீட்ல மாட்ட LED வந்து எப்படி வந்து ரிப்பேர் பார்க்கிறது, அது மட்டும் இல்லாம அந்த பிரச்சனை கண்டுபிடிச்சு எப்படி ரீசால்வ் பண்றதுன்னு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பிளான் பண்ணி பண்ணது கிடையாது. இந்த LED வந்து எங்கள் வீட்டு வாசலில் மாட்டிருக்கும். ஒரு சில பேரில் வந்து LED இருந்து இதே போயிடுச்சு. ஸோ நானே எடுத்து கழட்டி பார்த்து என்ன பிரச்சனை பார்த்து நம்ம ரீசால்வ் பண்ணலாமே எடுத்தேன். அதை ரீசால்வும் பண்ணிட்டேன். ஸோ அது எப்படி பண்ணலாம் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இன்கேஸ் இந்த மாதிரி LED வந்து உங்கள் வீட்டில் மாட்டிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஸோ என்னடா லொக்கேஷன்லாம் புதுசாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. நான் எப்பவுமே வந்து மொட்டை மாடலாம் வீடியோ பண்ணுவேன். இன்றைக்கின்னு பார்த்தா அந்த இடத்துல வந்து ஓவராக வெயில் அடிச்சு கண்ணை இப்படி தான் வச்சு பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதான் வந்து உள்ளே வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. ஸோ இந்த லொக்கேஷன் எப்படியும் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் வீடியோவை இங்கே பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து சொல்லி ஆனதை பற்றி இது மாடியில் தான் வீடு கட்டிகிட்ருக்கோம். இந்த ஒரு சின்ன ரூம் மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். இந்த ரூம் முடிஞ்ச பிறகு இதை வந்து யூடியூப்காக வீடியோ பண்ணுற ஒரு பிளேஸாக மாற்றலான்னு ஐடியா இருக்குது. ஸோ வந்து முடியட்டும், நான் வந்து கண்டிப்பாக காட்டுறேன். ஸோ நான் வீடியோ பார்ப்போம். ஸோ இந்த LED பற்றி சொன்னால், இந்த LED வந்து ஒரு 50 வாட் LED. நான் வந்து வீடு கட்டும் போதே வாங்கினது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 இயர்ஸாக அந்த LED வந்து நல்லாவே ஒர்க் பண்ணுச்சு. ஒரு சட்டன் பீரியடில் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து லோ வோல்டேஜ் இருந்துச்சு. அந்த லோ வோல்டேஜில் ஒரு செகண்ட் அப்படி ஆஃப் ஆகிடுச்சு அந்த LED. அதோட ஆஃப் ஆனது தான் சோலி முடிஞ்சது. அதுக்கடுத்து ஆனே ஆகலை. ஸோ லோ வோல்டேஜ் ப்ராப்ளமாக தான் ஆஃப் ஆச்சு. அதுக்கடுத்து ஆனே ஆகலை. ஸோ இந்த வாசலுக்கு மேலே மாட்டிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் லைட்டு. இந்த லைட்டு தான் போய் கழட்டி நம்ம என்ன பார்க்க போகிறோம். ஸோ மேலே போய்ட்டு கழட்டிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் கிட்ட வச்சு. ஸோ மேலே ஏறிட்டாச்சு, கழட்டுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த லைட்டு கழட்டியாச்சு. பார்த்தீங்கன்னா 3 ஒயர் கொடுத்துருக்கான். ஒன்று ஃபேஸு, ஒன்று நியூட்ரல், ஒன்று எர்த்து. ஸோ இப்போ உள்ளே போய்ட்டு இந்த LED மேலே இருக்க பாடியெலாம் வந்து கழட்டி பார்ப்போம் உள்ளே என்ன பிரச்சனை இருக்குன்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா LED வந்து கழட்டலான்ட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு LED திருப்பினா இந்த LEDயை வந்து ஆலன் கீழே வந்து டைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்கேஸ் உங்கள்கிட்ட ஆலன் கீழேனா நீங்கள் தனியாக வாங்கி தான் LED கழட்டுற மாதிரி இருக்கும். என்கிட்ட இருக்குது. ஸோ வாங்க தேவையில்லை. ஃபஸ்ட்டு இந்த ஆலன் கீ வச்சு இந்த LED வந்து கழட்டிடுவோம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஆலன் கீ. இதை வச்சு அந்த LED வந்து கழட்டுறோம். ஸோ இப்போ LED கழட்டினீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ மேலே இது பார்த்திங்கன்னா LED ஸ்ட்ரிப்லாம் கொடுத்துருக்காங்க. கீழே இது பார்த்திங்கன்னா வந்து டிரைவர்னு வாங்க. இந்த டிரைவர் என்ன பண்ணோன்னா, நம்ம வீட்டுக்கு கொடுக்குற AC சப்ளை இருக்குது 230 வோல்ட். AC சப்ளையை இந்த LEDக்கு தகுந்த மாதிரி DC சப்ளையாக குறைச்சி, கூடவே அந்த கரண்ட்டையும் வந்து குறைச்சி இந்த LEDக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கரண்ட்டையும் அவ்வளோ ஆம்ஸ்டையும் வந்து கொடுக்க தான் இந்த டிரைவரோட வேலை. அடுத்து இந்த டிரைவரோட ஒர்க்கிங் வோல்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 240 வோல்ட்லேருந்து 277 வோல்ட் வரைக்கும் ஒர்க்கிங் வோல்டேஜ். கூடவே 10 ஆம்ஸ் 16 வரைக்கும் ஒர்க் ஆகும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்து டிரைவோட அவுட்புட் வோல்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மேக்ஸிமம் அதாவது 43 வோல்ட் வரைக்கும் மேக்ஸிமம் வந்து அவுட்புட் வந்து கொடுக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. கூடவே ஒரு ஆம்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அவுட்புட் ஆம்ஸு 800 மில்லி ஆம்ஸ் வந்து இது அவுட்புட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நாங்கள் வந்து இந்த LED வந்து கழட்டும் போது இந்த LEDயோட டிரைவருக்கு பார்த்திங்கன்னா 3 கலரில் வந்து ஒயர் கொடுத்துருந்தோம். ப்ரௌனு, ப்ளூவு, அப்புறம் வந்து எல்லோவும் க்ரீனும் கலந்த ஒரு கலர். இந்த 3 கலரில் எது ஃபேஸு, எது நியூட்ரலு, எது எர்த்து. எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு 3 கலர் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அந்த 3 கலரில் எது ரொம்ப டார்க்காக இருக்கோ அதான் வந்து ஃபேஸுன்னுவாங்க. இப்போ 3 கலர் ப்ரௌன், ப்ளூ, எல்லோ கொடுத்துருந்தாங்கன்னா இந்த 3 கலரில் ப்ரௌன் தான் டார்க்கான கலர். ஸோ ப்ரௌன் தான் வந்து ஃபேஸ். நியூட்ரல் எப்பவுமே வந்து பார்த்தோன்னே கண்டுபிடிக்காம லைட் கலர்லாம் கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், ப்ரோ ப்ளூ லைட் கலர் தான், எல்லோ க்ரீன் கலந்து கலர் அதுவும் லைட் கலர் தான், இந்த ரெண்டில் இது நியூட்ரல். ஸோ இது வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னா அவன் வந்து எல்லோவையும் க்ரீனையும் வந்து கலந்து கொடுத்துருந்தான். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லோ க்ரீனை தான் வந்து எர்த்துக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கலர் கோடு அதாவது வந்து டார்க்காக தான் ஃபேஸு, லைட்டாக தான் நியூட்ரல். இந்த கலர் கோடை வந்து நீங்கள் ஏதாவது சர்க்யூட்டுக்கு வந்து கனெக்ஷன் கொடுக்கும் போதோ இதை வந்து கண்டிப்பாக பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. இதை எப்பவுமே மாற்றிடாதீங்க, மறந்துடாதீங்க. இதை ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னா, இந்த டிரைவர் சர்க்யூட் வந்து நான் ஃபோட்டோ பிடிச்சி என் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சிருந்தேன். இந்தமாரி டிரைவர் LED டிரைவர் வந்து வெளில கிடைக்குமான்னு பாருடா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட அனுப்பிச்சிருந்தேன். அவன் வந்து பதிலுக்கு வந்து அனுப்பிச்சிருந்தான். என்னென்னா, என்னோட அந்த டிரைவரில் வந்து ஃபேஸே இல்லையே அப்படின்னு அனுப்பிச்சிருந்தான். எனக்கு ஷாக் எடுத்து என்ன ஃபேஸே இல்லையான்னு கேட்டால் அவனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரெட் கலரில் ஒயர் கொடுத்துருந்தா ஃபேஸு, பிளாக் கலரில் வந்து ஒயர் கொடுத்துருந்தா நியூட்ரல். ஸோ தப்பு இல்லை, இருந்தாலும் வந்து தெரிஞ்சுக்கோங்க, இதுதான் வந்து கோட்.
ஸோ இப்போ நம்ம எல்இடியில் வந்து என்ன பிரச்சனை சொல்லி பார்க்கறதுக்கு வந்து இந்த எல்இடியை வந்து வீட்டுக்கு வர இன்புட் வோல்டேஜோட கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணிட்டு கூடவே வந்து நம்ம வந்து மல்டிமீட்டர் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மல்டிமீட்டர் பற்றி சொல்லணும்னா இது வந்து 4 டிஜிட் HTL மல்டிமீட்டர். இந்த மல்டிமீட்டர் தனி வீடியோ வந்து கூடிய சீக்கிரம் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த மல்டிமீட்டர் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு இந்த மல்டிமீட்டர் வந்து ஏசியில் வச்சுட்டு AC 600 வோல்ட்டில் வச்சுட்டு வீட்டுக்கு வர இன்புட் சப்ளை வந்து கரெக்டாக வர சொல்லி பார்த்துருவோம். ஸோ மல்டிமீட்டர் பார்த்தா தெரியும் 210 வோல்டேஜ் வந்துட்டுருக்கு. ஸோ அப்போ வந்து இந்த ஜங்ஷன் பாக்ஸ் இருக்க இந்த சாக்கெட்டில் AC இன்புட் வோல்டேஜ் கரெக்டாக வந்துட்டுருக்குன்னு அர்த்தம். அதே மல்டிமீட்டர் DC மோடில் வைப்போம். DC மோடில் வச்சுட்டு இந்த LED டிரைவர் வழியாக வர சப்ளை கரெக்டாக வருதா எல்இடிக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இந்த எல்இடியோட 3 ஒயர் இருக்குல்ல, அது டிரைவரில் இருந்துச்சு ஃபேஸ் நியூட்ரல் எர்த், அந்த 3 ஒயரை நம்ம டெஸ்ட் பண்ண சாக்கெட்டில் இன்சர்ட் பண்ணிவிடுவோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மல்டிமீட்டர் நம்ம எடுத்துப்போம். ஸோ இப்போ நம்ம மல்டிமீட்டர் எடுத்துகிட்டு AC 600 வோல்ட்லேருந்து DC 200 வோல்ட்டில் வச்சுப்போம். ஏன் 200னா இந்த டிரைவோட அவுட்புட் வேல்யூ 43 வோல்ட். ஸோ வந்து நம்ம 600 வச்சா கொஞ்சம் வேல்யூ டிஜிட் கம்மியாக காமிக்கும். ஸோ நம்ம 200 வச்சுட்டு இந்த 43 வோல்ட் இந்த டிரைவர் அது இந்த எல்இடிக்கு வந்து வருதா இந்த டிரைவர்லேருந்து அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோம். இந்த மல்டிமீட்டரோட பாசிட்டிவ் ப்ரோப் அண்ட் நெகட்டிவ் ப்ரோப் வந்து எடுத்துகிட்டு பாசிட்டிவ் ப்ரோவை பாசிட்டிவ்லேயும் நெகட்டிவ் ப்ரோவை நெகட்டிவ்லையும் வச்சுட்டு இந்த எல்இடிக்கு வந்து சப்ளை வருதான் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த சுவிட்சை வந்து ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு வச்சு பார்ப்போம். ஸோ நான் வச்சு பார்த்துட்ருக்கேன், எந்த வித சப்ளையும் வரல. பார்த்தீங்கன்னா மல்டிபிளில் 0 தான் காட்டுது, ஒரு சின்ன வேல்யூ கூட ஏறல. ஸோ அப்போ இது வந்து என்ன தெரியுதுன்னா இந்த டிரைவர் வந்து அவுட். அப்போ பார்த்தீங்கன்னா டிரைவர் வந்து எல்இடி வந்து அவுட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த டிரைவரை வந்து மாற்றணும். அதுக்கு முன்னாடி இந்த எல்இடிஸ்லாம் ஒழுங்காக வந்து ஒர்க் ஆகுதா, அது வந்து நம்ம டிரைவர் புது டிரைவர் வாங்கி போட்டுடலாம். ஒரு 300 400 செலவாக வாங்கி போட்டுடலாம். வாங்கி போட்டால் எல்இடியெல்லாம் எரியணும் இல்லை, இந்த எல்இடிலாம் பக்காவாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஒரு 9 வோல்ட் பேட்டரி வாங்கிட்டு அது ஒரு சின்ன 2 ஒயரை கனெக்ட் பண்ணிட்டு அந்த 2 ஒயரை வந்து எல்இடியோட ப்ளஸ்ஸு மைனஸ் அதாவது பாசிட்டிவ் நியூட்ரல் வந்து வைங்க. பாசிட்டிவ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நீங்கள் வந்து வச்சுட்டு எல்லாம் திருப்பி வைங்க, வேறு வழியில் அப்படி தான் வச்சாகும். அப்படி இல்லைன்னா இந்த இப்போ நாங்கள் வச்சுக்க எல்இடி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வந்து இப்படி இந்த சைடு பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் வந்து அதிலே போட்டிருக்கு, நம்மளே புரிஞ்சிக்கலாம். இந்த 9 வோல்ட் பேட்டரி எடுத்து 2 ஒயரை கனெக்ட் பண்ணிட்டு அந்த 2 ஒயரை இந்த எல்இடியோட 2 சைட்லையும் வைங்க. எரியலையா திருப்பி வைங்க. எரிஞ்சிச்சுன்னா ஓகே, எரியலைன்னா அந்த எல்இடி வந்து அவுட்டுன்னு அர்த்தம். அந்த எல்இடி ரிமூவ் பண்ணி எல்இடி மாற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம எல்இடி டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்இடிக்கு மேலே டஸ்ட் எதாவது இருந்துச்சுன்னா ஒரு சின்ன ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிவிடுங்க. ஏன்னா அந்த டஸ்ட்லாம் வந்து ப்ராக்டிக்ஸ் உட்காந்து இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த ப்ராபர் தொடும்போது, அதாவது பேட்டரி ப்ராபர் தொடும்போது அந்த கனெக்ஷன் வந்து கரெக்டாக இருக்காது. அதனால் எல்இடி எரியாமல் இருக்கும். நீங்கள் வந்து எல்இடி போயிடுச்சுன்னு நினைப்பீங்க. ஸோ அதனால் வந்து டஸ்ட்டு இருந்துச்சுன்னா டஸ்ட் இருந்தாலும் இல்லைனாலும் ஒரு சின்ன க்ளீனிங் பண்ணிவிட்டு அந்த அப்புறமேட்டு வந்து டெஸ்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த எல்இடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா சீரியஸாக கனெக்ட் பண்ணுங்க. மேக்ஸிமம் இந்த டைப் ஆஃப் எல்இடி வந்து ஃபுல் சீரியஸாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் பேட்டரி வச்சு சப்ளை கொடுக்கும்போது அதை சீரியஸாக கனெக்ட் ஆக எல்லா எல்இடியும் எரியும். பார்த்தீங்கன்னா 3 ரோ எல்இடி எரியுது. நான் அடுத்த 3 ரோ எல்இடி வந்து கனெக்ஷன் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா அந்த 3 ரோவும் சீரியஸாக எரியும். அது உங்களுக்கு கேமராவில் தெரியல, பட் வந்து நான் கனெக்ஷன் கொடுக்கும்போது அந்த 3 ரோ எல்இடியும் ஃபுல்லாக எரியும். ஸோ எல்லா எல்இடியும் எரியுது. அடுத்த 3 ரோ எல்இடி வைக்கிறேன், அதுவும் எல்லா எல்இடியும் எரியுது, ஒரு எல்இடி கூட எரியாமல் இல்லை. ஸோ அடுத்த 3 ரோ பார்ப்போம். அந்த எல்இடியும் வந்து ஃபுல்லாக வந்து எரியும். பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா எல்இடியும் எரியுது, ஒரு எல்இடி கூட போனமே இல்லை. இப்போ லாஸ்ட் ரோ செக் பண்ணுவோம். லாஸ்ட் ரோவும் எரியுது. ஸோ நீங்கள் இந்த 9 வோல்ட் பேட்டரி செக் பண்ணும்போது சிங்கிள் எல்இடி வந்து செக் பண்ணுங்க. மேக்ஸிமம் சொல்கிறேன், மேக்ஸிமம் சிங்கிள் எல்இடி செக் பண்ணுங்கள். செக் பண்ணால் கூட டக்குன்னு வச்சு எடுத்துருங்க. நீங்கள் ரொம்ப நேரம் அந்த 9 வோல்ட்டு ஒரே ஒரு எல்இடி கொடுத்துருந்தீங்கன்னா அந்த எல்இடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து பட்டு எடுத்துடணும், நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்து எல்இடி கரெக்டாக இருக்குது. இப்போ டிரைவர் மட்டும் தான் மாற்றணும். இந்த டிரைவர் எப்படி செலக்ட் பண்ண சொல்லி எப்போ கொஸ்டின் இருக்கலாம். அது எப்படின்னா இந்த இப்போ ப்ரீவியஸாக யூஸ் பண்ண போச்சில் ஒரு டிரைவர், அந்த டிரைவரோட அவுட்புட் வேல்யூ பாருங்கள். 43-50 வோல்ட் தான் அதோட அவுட்புட் வேல்யூ. கூட வந்து 800 மில்லி ஆம்ஸ் அதோட அவுட்புட் வேல்யூ. ஸோ இந்த வேல்யூவை அப்படியே வந்து அமேசானில் அடிங்க, உங்களுக்கு சட்டன் டிரைவர் வரும். அப்படி இல்லைன்னா இந்த வோல்டேஜ் இந்த ஆம்ஸுக்கு ஒரு 25% மேலே உள்ள டிரைவரையோ இல்லை ஒரு 25% கீழே உள்ள டிரைவர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் வந்து தேர்ன வரைக்கும் அமேசானில் இருக்க டிரைவர், அதாவது நான் சொன்ன இது மாதிரி 25% மேலே கீழே அந்த கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னா அமேசானில் கிடைக்கிற டிரைவர் பார்த்தீங்கன்னா இந்த டிரைவர் தான். ஸோ ஃபோனில் அமேசான் ஆப்புக்குள்ள போயிட்டு இந்த எல்இடியோட வாட்டேஜை போடுங்க. இந்த எல்இடி வந்து 30 வாட் எல்இடி. ஸோ எல்இடி 30 வாட் டிரைவர்னு போட்டு
அந்த டிரைவர் அவுட்புட் ஆம்ப்ஸை வந்து போடுங்க. இப்போ நம்ம வந்து 800 மில்லி ஆம்ப்ஸ், பட் நான் வந்து என் டிரைவரை போடாமல் என்ன அமேசானில் என்ன கிடைக்குது உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். ஸோ வந்து 900 மில்லி ஆம்ப்ஸ் தான் கிடைக்கிது அமேசானில். ஸோ அந்த டிரைவரை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ 900 மில்லி ஆம்ப்ஸ்னு போட்டாச்சு. போர்ட் சர்ச் பண்ணால் வர டிரைவர் இது தான். ஸோ இந்த டிரைவர் தான் வந்து கிடைக்கிது அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில், எல்லா இடத்துலையும். 800 மில்லி ஆம்ப்ஸில் வந்து எக்ஸாக்டாக டிரைவர் கிடையாது. 800 கம்மியாக இருக்குது, பட் வந்து 800க்கு கரெக்டாக எக்ஸாக்டாக இல்லை. ஸோ 800 கம்மியாக போடுறது நீங்கள் இதையே போட்டுக்கலாம் 900. ஸோ இதுதான் வந்து அமேசானில் கிடைக்கிற டிரைவர். இந்த டிரைவர் பார்த்திங்கன்னா 50 வோல்ட், அதாவது பார்த்திங்கன்னா 50 வோல்ட் மேக்ஸிமம்னு போட்டிருக்கான். கூடவே பார்த்திங்கன்னா ஆம்ப்ஸ் மில்லி ஆம்ப்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம போன டிரைவரில் வந்து 800 மில்லி ஆம்ப்ஸ் இருந்துச்சு. இந்த டிரைவர் பார்த்திங்கன்னா 900 மில்லி ஆம்ப்ஸ். ஸோ 100 மில்லி ஆம்ப்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த 100 மில்லி ஆம்ப்ஸ் அதிகமாக வர ஏதாவது பிரச்சனை ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையும் ஆகாது. கரெக்டாக ப்ராப்பராக எல்இடி எரியும். பட் நீங்கள் ரொம்ப டீப்பாக இருக்கீங்கன்னா என்ன ஆகும் நான் சொல்லிக்கிறேன். என்ன ஆகும்னா மேபி இந்த எல்இடியோட லைஃப் டைம் வந்து கம்மியாகும். அதுவும் எப்படின்னா நோட்டிசபிளாக ஆகாது. நோட்டிசபிள் இல்லாத, அதாவது இப்போ ஒரு வருஷம் எல்இடி எரிய போகுதுன்னா ஒரு 1 hour 2 hour மேபி ஒரு 5 hour இந்த எல்இடியோட லைஃப் டைம் கம்மியாகலாம். அவ்வளோதான் தவிர மற்றபடி எதுவுமே இருக்காது. நீங்கள் வந்து டோட்டலாக கேல்குலேஷன் பண்ணி பார்த்தாலே சொல்கிறேன். ஸோ இந்த நோட்டிசபிள் இஷ்யூ வந்து எல்லா இதுலேயும் இருக்கும். இந்த புது டிரைவர் வாங்கி நீங்கள் போட்டு 2 நாளில் போகிற டிரைவர் கூட இருக்குது. ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ் வந்து எதுவுமே வந்து நிரந்தரம் கிடையாது. ஸோ இது வந்து நோட்டிசபிளான இஷ்யூ வந்து ஆகாது. ஸோ வந்து கம்ப்ளீட்லி இருந்து சேஃப் தான். ஸோ அடுத்து நம்ம அமேசானில் ஆர்டர் போட்டு வாங்கின இந்த எல்இடி டிரைவரை வந்து எப்படி எல்இடியோட ஃபிட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். ஸோ இதான் பார்த்திங்கன்னா நம்ம அமேசானில் வாங்கின எல்இடி டிரைவர். பார்த்திங்கன்னா நம்ம பழைய டிரைவோட சின்னதாக தான் இருக்குது இது. ஸோ க்ளோஸ் காமிக்கிறேன். ஸோ இந்த எல்இடி டிரைவரோட அவுட்புட் வேல்யூ பார்த்திங்கன்னா 43 வோல்ட் மேக்ஸிமம்னு போட்டுருவாங்க. அதே நேரத்தில் 900 மில்லி ஆம்ப்ஸ்னு போட்டுருவாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி 800 மில்லி ஆம்ப்ஸ் தான் போட்டிருந்தோம். ஸோ நம்ம பழைய டிரைவரோட இந்த டிரைவரோட கம்பேர் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். பார்த்திங்கன்னா பழைய டிரைவர் பார்த்திங்கன்னா நீட்டு லென்த் அதிகம், பிரெத்து கம்மி. இது பார்த்திங்கன்னா பிரெத் அதிகம், லென்த்து கம்மி. பார்த்திங்கன்னா என் கையோட இந்த ஆள்கடிவாரன்னு சொல்ல பார்த்திங்கன்னா அந்த சைஸ் தான் இந்த டிரைவரே இருக்குது. ஸோ இந்த டிரைவரை வந்து நம்ம இப்போ எல்இடியோட ஃபிட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டிரைவரோட கரெக்டான அவுட்புட் வேல்யூ என்னன்னு செக் பண்ணணும். ஸோ இந்த டிரைவரோட இன்புட் டெர்மினல்ஸான 3த்தையும் வந்து நம்ம ஜங்ஷன் பாக்ஸ் சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டு அவுட்புட் டெர்மினலில் நம்ம மல்டிமீடியா கனெக்ட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி மல்டிமீடியா வந்து டிசி மோடில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த டிரைவரில் போட்டிருக்க மாதிரி கரெக்டாக 40 மினிட் வருதான்னு சொல்லி செக் பண்ணணும். ஸோ மாட்டியாச்சு. மாட்டிட்டு இப்போ நம்ம ஜங்ஷன் பாக்ஸ் வந்து ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணிவிட்டு மல்டிமீடியா ப்ரோபை தூக்கி வச்சு செக் பண்ணுவோம். செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 51 52 வோல்ட் வருது. ஸோ இது ரொம்ப அதிகம். ஏன்னா இந்த டிரைவரில் போட்டிருக்குது 43 தான் மேக்ஸிமம் போட்டிருக்கு. பார்த்தா 51 52 வருது. ஸோ இந்த டிரைவரை பொறுத்தவரைக்கும் இது மேக்ஸிமம். பட் நம்ம முன்னாடி யூஸ் பண்ண டிரைவரில் பார்த்திங்கன்னா 50 வோல்ட் மேக்ஸிமம் போட்டுருந்துச்சு. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இந்த வோல்ட் வந்து இந்த எல்இடிக்கு வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே இந்த டிரைவரை வந்து மாற்றுவோம். அண்டு ஒன் மோர் திங் என்னென்னா, இந்த டிரைவர் நீங்கள் கழட்டி மாற்றும் போது இந்த டிரைவருக்கு வெளில சப்ளை போத்துங்களே, அதுக்கு மேலே ஒரு ஸ்லீவ் ஒயர் இருக்கும். அந்த ஸ்லீவ் ஒயர்லையும் கழட்டி நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்லீவ் ஒயர் தான் மழை பெஞ்சால் கூட தண்ணி உள்ளாமே கொடுத்துருப்பான். ஸோ அந்த ஒயர் நீங்கள் கழட்டி மாட்டினா தான் நீங்கள் வெளியில் மாட்டினாலும் மழை பெஞ்சாலும் எல்இடிக்கு வந்து ஒன்றும் ஆகாது. ஸோ அதை கழட்டு தான் நாங்கள் வந்து கொஞ்சம் டைம் ஆச்சு. ஏன்னா ஃபுல்லாக கம்லாம் போட்டு விட்டிருந்தான். அந்த கம்லாம் எடுத்துகிட்டு பொறுமையாக அதை கழட்டணும். கழட்டிட்டு நம்ம இப்போவான டிரைவரை வந்து அந்த ஸ்லீவுக்குள்ளே போட்டு கரெக்டாக ஃபிட் பண்ணிடணும். அப்போ வந்து நீங்கள் வெளில வச்சா கூட மழை பெஞ்சால் கூட இந்த எல்இடிக்குள்ளே தண்ணி போகாமல் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பழைய டிரைவர் வந்து சால்டிங் பண்ணி எடுத்துகிட்டு அந்த சால்டிங் பண்ண இடத்த வந்து கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி வைங்க. ஏன்னா அப்போ தான் அடுத்த டிரைவர் சால்டிங் பண்ணுவோம் கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. நம்ம புது டிரைவரை எல்இடியோட சால்டிங் பண்ணிவிட்டு கூடவே இந்த டிரைவரை கரெக்டாக இந்த பாக்ஸை வந்து ஃபிட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு க்ளூகன் எடுத்துகிட்டு இந்த டிரைவரோட சர்க்யூட், அதாவது முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதேமாரி இந்த சர்க்யூட் எங்கெங்கெல்லாம் சால்டிங் பண்ணியிருக்கோமோ அங்கெல்லாம் வந்து க்ளூகன் வச்சு போட்டுட்டு பேஸ்ட் பண்ணிவிடுவோம். ஸோ பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ பாக்ஸ் போட்டு மூட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டிரைவர் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ செக் பண்ணுறதுக்கு வந்து வச்சுட்டு ஆன் பண்ணி பார்ப்போம் எல்இடி எரியுதான்ட்டு. ஸோ எல்இடி எரிஞ்சிச்சுன்னா அடுத்து இந்த பாக்ஸில் வந்து மாட்டிட வேண்டியது தான்.
ஸோ ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் எல்இடி வந்து நல்லாவே எரியுது. ஸோ வந்து இந்த பாக்ஸ் வந்து எப்படி கழட்டணுமோ அதேமாதிரி இப்போ எல்இடி வந்து ஃபிட் பண்ணி மாட்டிடலாம். ஸோ நம்ம எப்படி எல்இடி கழட்டணுமோ அதேமாதிரி ப்ராப்பராக மாட்டிடணும். சில பேர் பார்த்திங்கன்னா இந்த ரப்பர் ஸ்டாப்பை வந்து விட்டுருவீங்க. இந்த ரப்பர் ஸ்டாப் எதுக்குன்னா வெளியில், அதாவது ஃப்ரண்ட் சைட்லேருந்து மழை தண்ணியோ இல்லை ஏதாவது தண்ணி வந்து உள்ளே வரக்கூடாது தான் இது கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ப்ராப்பராக மாட்டணும். இது மாட்டினா தான் உங்களுக்கு வந்து உள்ளே தண்ணி வராமல் எல்இடி வந்து சேஃபாக இருக்கும். ஸோ இது அது மட்டும் இல்லாமல் ரிஃப்ளெக்டிங் பிளேட்டு அதெல்லாம் வந்து கைப்படாமல், முடிஞ்ச அளவுக்கு ஹேண்டில் வந்து கைப்படாமல் கீழே விழாமலேயே இது மாற்றிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்து ப்ராப்பராக மாட்டுங்க. ஸோ எல்லாம் ஸ்க்ரூ பண்ணி முடிச்சாச்சு. எல்இடி வந்து எங்கே எடுத்தோமோ வந்து அங்கேயே மாட்டிடுவோம். ஸோ எல்இடியும் மாட்டியாச்சு. அண்ட் லாஸ்ட், எல்இடி எரியுதா அதை பார்த்துருவோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காம அன்லைக் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது எனக்கு தெரியும். இந்த வீடியோ பற்றி நிறைய குறை, அப்புறம் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.